இல்லாத ஒன்றை எதற்காக எச் ராஜா பேசுகிறார் என்றால் அவருக்கு ஒரு ஆட்சியின் மீது இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி, திமுக ஆட்சியின் மீது ஒரு பழி சாட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் இது போன்ற குற்றச்சாட்டுகளை இது இந்த முறை மட்டுமல்ல எல்லா முறையுமே இவர் ஏதாவது ஒரு குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவங்க தொடர்ந்து பேசி வருகிறார்கள். நீ படிக்காத முட்டாளா, நீ சிஏ படிச்சிருக்க, ஆடிட்டருக்கு படிச்சிருக்க, நீ பீகார்ல இருந்து பஞ்சம் பிழைக்க வந்திருக்க, பீகார்ல இருந்தா வாழ முடியாது, அதெல்லாம் வாழ தகுதி இல்லாத ஊரு. பிச்சைக்காரன் தன்னுடைய கையில் வைத்திருக்க பாத்திரத்தில் எல்லா வீட்டு சோறு இருக்கிறது மாதிரி எல்லா மொழிகளையும் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு போலியான ஒரு மொழி அது. அதனால அந்த மொழியை தேவைப்படுறவன் படிச்சுக்கிறோம். மும்மொழி கொள்கை என்கிற பெயர்ல குழந்தைகளை ஏமாற்ற வேலை இருக்குல்ல, கொஞ்சம் அறிவு வந்தவனுக்கு, கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தவனிடத்துல போய் நீ ஏமாற்ற முடியல. இப்ப கடைசியா நீ எங்க வந்திருக்க? குழந்தைகளை ஏமாத்துகிற இடத்துக்கு நீ வந்து சேர்ந்திருக்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு ஹச் ராஜா அவர்கள் மீண்டும் ஒரு விஷயத்த சொல்லி ஒரு பேசும் பொருளா மாத்தி இருக்காரு. அந்த வகையில இந்து அறநிலையத்துறையில ஒரு இஸ்லாமியரை சேர்த்திருக்கிறாங்க. இது எந்த வகையில நியாயம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எழுப்பியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய பார்வை? தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலில் நர்கீஸ் கான் என்று சொல்லக்கூடியவர் அந்த அறங்காவலர் குழுவில் இருக்கிறார் என்று ஒரு பிரச்சனையை எச் ராஜா கிளப்பி இருக்கிறார். ஆனால் சம்பந்தப்பட்ட நர்கீஸ் கான் என்பவரே நேரடியாக பேட்டி கொடுத்துட்டார். என்னுடைய பெயர் ஒரு இஸ்லாமிய பெயராக இருக்கலாம், அதற்கு காரணம் என் தாயார் பிரசவ வேதனையில் இருந்தபோது உயிர் பிழைக்க மாட்டார்கள் என்று சொன்னபோது மிகவும் ரிஸ்க் எடுத்து காப்பாற்றின ஒரு டாக்டருடைய பெயரையே நன்றி உணர்ச்சியின் காரணமாக நான் குழந்தையாக இருக்கிற போது என் குடும்பத்தில் சூட்டினார்கள், என்னுடைய தாயார் சூட்டியிருக்கிறாங்க. எனவே என்னுடைய பெயர் நர்கீஸ் கானாக இருந்தாலும் நான் இந்து தான், அதற்கான சான்றிதழ் எல்லாமே இருக்கிறது எங்கடா, அதனால் தேவையற்ற குழப்பத்தை விளைவிக்காதீர்கள் அப்படின்னு அவர் சம்பந்தப்பட்டவரே சொல்லிட்டார். தொடர்ந்து ஏதாவது ஒரு வதந்தியை உருவாக்குவது, ஒரு பொய்யை உருவாக்குவது, ஏதாவது ஒரு வகையில் அதாவது கோவில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க யாராவது இஸ்லாமியரை அந்த மாதிரி நிர்வாக குழுவில் நியமிப்பார்களா? இது எங்காவது நடைமுறையில் இருக்கிறதா? வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தில் தான் இஸ்லாமியர் அல்லாதவர்களை 8 பேரை சேர்க்கணும்னு இவங்க புது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது மத்திய அரசாங்கம். அது மாதிரி கோவிலில் எங்காவது திருப்பதி தேவஸ்தானத்திலேயோ அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலையோ ஏதாவது ஒரு கோவிலில் அப்படி ஒரு நடைமுறை இருக்கிறதான்னு கேட்டால் அப்படி ஒரு நடைமுறை எங்குமே இல்லை. அப்போ இல்லாத ஒன்றை எதற்காக எச் ராஜா பேசுகிறார் என்றால் அவருக்கு ஒரு இந்த ஆட்சியின் மீது இது இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி, திமுக ஆட்சியின் மீது ஒரு பழி சாட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் இது போன்ற குற்றச்சாட்டுகளை இது இந்த முறை மட்டுமல்ல எல்லா முறையுமே இவர் ஏதாவது ஒரு குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவங்க தொடர்ந்து பேசி வருகிறார். இது முதல் முறை கிடையாது, பல முறை இதே மாதிரி செஞ்சிருக்கிறாரு. ஒரு வெள்ள பேரிடர் காலத்தில் சென்னை முழுக்க வெள்ளத்தால் சூழ்ந்த போது ஒரு பிரசவத்திற்கு ஒரு பெண்ணை ஒருத்தர் காப்பாற்றிய போது அந்த குழந்தைக்கு அவங்க யூனுஸ்னு பேர் வச்சாங்க, ஒரு இந்து தம்பதி. சோசியல் மீடியா முழுக்க வந்துச்சு. இந்த மாதிரி வதந்தி பரப்பது என்பது இது முதல் முறை அல்ல. கொரோனா பேரிடர் பரவ தொடங்கிய நேரம், COVID-19 என்று சொல்லக்கூடிய அந்த கிருமி பரவ தொடங்கிய நேரத்தில் தப்லீக் ஜமாத் என்று சொல்லக்கூடிய தொழுகை அழைப்புக்காக வேண்டி ஒவ்வொரு ஊராக செல்லக்கூடியவர்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஜமாத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த கொரோனாவையே பரப்புறாங்க என்று ஒரு அப்பட்டமான ஒரு பிரச்சாரத்தை வாட்ஸ்அப்பின் வழியாக, சோசியல் மீடியா வழியாக முதல்ல பரப்புனாங்க. ஆனால் அதனுடைய கிளைமாக்ஸ் என்னவா இருந்துச்சு? கடைசியில் நீயா நானாவில் ஒரு பெண்மணி பேசுனாங்க, நான் கொரோனாவில் இருக்கிற போது ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை, எனக்கு மூச்சு திணறுது, யாருமே பக்கத்தில் வர மறுக்கிறாங்க, நான் ஒரு கால் டாக்ஸிக்கு நான் ஃபோன் பண்ணேன், அப்போ என்னை அழைச்சிட்டு போனாங்க, அவர் கொண்டு அவரே ஒரு பெட்டு எந்த பெட்டுமே காலியாக இல்லை, அரசு மருத்துவமனையில் ஒரே ஒரு பெட்டு காலியாக இருந்துச்சு, அந்த பெட்டில் ஒருத்தர் இறந்துட்டார், அதனால் எனக்கு அந்த டிஸ்போஸ் பண்ணப்போ எனக்கு அந்த ஒரு பெட்டு கிடச்சிச்சு, ஒருத்தர் என்னை காப்பாற்றினார், ரொம்ப ரிஸ்க் எடுத்தார், உயிருக்கு துணிஞ்சு என்னை காப்பாற்றினார் ஒருத்தர். அப்படிங்கிறப்ப அவர் பேர் தெரியுமா அப்படின்னு நீயா நானா கோபி கேட்குறாரு. அவர் பேர் தெரியல, ஆனால் அவர் ஒரு இஸ்லாமியர்னு எனக்கு தெரியும் என்று அந்த அம்மா சொன்னது. வந்தது யாருன்னு நினைக்கிறீங்கன்னு கோபிக்கு திரும்ப கேட்கிறாரு. வந்தது கடவுள்னு அந்த அம்மா பதில் சொன்னாங்க. அப்போ மனிதாபிமானத்திற்கு மதம் கிடையாது, சாதி கிடையாது. ஆனால் சாதியை மதத்தை வச்சு பிழைக்கிறவனுக்கு மனிதாபிமானமே கிடையாது. அவன் கடவுளை ஒரு வியாபார பொருளாகத்தான் பார்க்குறான். கடை திறக்கிறது. இப்போ நீங்கள் கடவுள் ஃபோட்டோ வச்சு ஒரு கடை வச்சு நடத்துவாங்க சில பேர். முருகர் படம் இருந்தால் 200 ரூபாய்க்கு வாங்கிக்க, இந்த படம் விநாயகர் படம் 400 ரூபாய்க்கு வாங்கிக்க, இந்த ஏசுநாதர் படம் இருக்குது 500 ரூபாய்க்கு வாங்கிக்க சொல்லுவான்ல. அவனாவது தொழில் படத்தை விற்கிறது.
கடவுளையே விற்கிறவங்கன்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அதுதான் சங்கி கூட்டம். சார் ஆனால் இதுல அவர் பேர் இஸ்லாமிய பேரா இருக்கு. இஸ்லாமிய பேர் வச்சதுனாலதான் அவர் தவறா சொல்லிட்டாரு. இதை மற்றபடி இதை குழப்பங்களை விளைவிக்கணும்லாம் சொல்லல. அப்படி சில கருத்துக்களை இல்ல. நான் என்ன கேட்கிறேன், நீ படிக்காத முட்டாளா? நீ சிஏ படிச்சிருக்க, ஆடிட்டருக்கு படிச்சிருக்க, நீனு பீகார்ல இருந்து பஞ்சம் பிழைக்க வந்திருக்க. பீகார்ல இருந்தா வாழ முடியாது, அதெல்லாம் வாழ தகுதி இல்லாத ஊருன்னு சொல்லி உன் முன்னோர்கள் காரைக்குடியில பகுதியில் செட்டில் ஆகி உன்னை சிஏ படிக்க வச்சிருக்கிறாங்களா? தமிழ்நாட்டுக்கு வந்ததுனால திராவிடத்தால் வாழ்ந்தவர்கள் யாருன்னு பார்த்தா எச் ராஜா, ரங்கராஜ் பாண்டே மாதிரி பீகார் அகதிகள்லாம் அந்த ஊர்ல நல்லா இருக்கிறானா இல்லையா? நீ அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கல, நீ எழுத படிக்க தெரியாத முட்டாளா? நீனு உனக்கு நீ அடிப்படை அறிவில்லாத முட்டாளா? ஒரு கோவில் நிர்வாகத்தில் அப்படி யாரையாவது நியமிப்பாங்களா? உனக்கு விவரம் தெரியாம நீ பேசுறாளா? நீ எத்தனை பேர் பிஜேபிக்காரன் அவன் வீட்லயே அவன் குண்டை போட்டுட்டு பெட்ரோல் குண்டை வீசிட்டு இஸ்லாமிய தீவிரவாதி என்னை தாக்க வந்தாங்கன்னு சொல்லி பாதுகாப்பு கேட்டது எத்தனை முறை நடந்திருக்கிறது? ஆர்எஸ்எஸ் அலுவலகம் தென்காசியில் திடீரென்று குண்டு வெடிச்சிருச்சு. காவல்துறை போய் ஆய்வு செய்யறாங்க. இருக்கக்கூடிய பக்கத்தில் பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களை பூராமே சந்தேகத்தின் பேரால் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் போலீஸ். அங்கே ஒரு காவல்துறை அதிகாரி நேர்மையானவர் போய் ஆய்வு செய்கிற போது தான் தெரியுது அவங்க ஏற்கனவே இந்த மாதிரி வெடிமருந்து எல்லாம் பதுக்கி வச்சிருந்துருக்காங்க, இது மாதிரி வெடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளோடு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சு. அப்ப வெடிமருந்து கிடங்காக அவர்கள் அலுவலகத்தை பயன்படுத்தி இருந்தார்கள் என்கிற உண்மை தெரிய வந்தது. ஹச்ராஜா அவர்கள் இந்த மாதிரி ஒரு தவறான தகவலை முன் வச்சிருக்காரு. அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் அரசியல் ரீதியாக அரசு தரக்கூடிய சலுகைகளையோ இந்த மாதிரியான விஷயங்களை பேசும்போது பேசுறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்படி பாஜகவினர் இந்த மாதிரி மாத்தி சொல்றதுக்கோ இல்ல தவறான தகவலை சொல்றதுக்கான காரணம் என்ன? அவங்களுடைய நோக்கம் என்ன? அவர்களுடைய நோக்கம் குழப்பம் விளைவிப்பது. நீங்க இப்ப இந்த நாக்பூர்ல 144 தடை விதித்திருக்கிற இடத்திலே பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் பகுதியில் போய் குரானை எரிச்சிட்டாங்கன்னு ஒரு வதந்தியை பரப்புறது, எமோஷனலா மத ரீதியாக மக்களை மோத விடுவது அப்படிங்கிறது உங்களுடைய கொள்கை திட்டங்கள்ல ஒண்ணு. அதாவது மக்கள் அமைதியாக இருந்து விட்டால், நல்லிணக்கமாக இருந்து விட்டால் அங்கு பாஜகவுக்கு வேலை கிடையாது. இப்போ 2 பேர் அடிச்சுக்கிட்டா தானே போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் கொடுப்பாங்க. 2 பேருக்கு சொத்து தகராறு இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் தானே கோர்ட்டுக்கு போவாங்க. அப்போ நீ எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் நடத்த முடியாது, எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா கோர்ட் நடத்த முடியாது, வழக்கு நடத்த முடியாது. அதே மாதிரி என்ன நினைக்கிறான்னா, மத மோதல்கள் இல்லைன்னா, சாதிய மோதல்கள் இல்லைனா, வகுப்பு கலவரங்களே இல்லைனா அந்த இடத்துல பாஜகவுக்கு வேலை இல்லை. தமிழ்நாடு ஒரு சமூக நல்லிணக்க மண்ணாக இருக்கிறது, சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு அமைதி பூங்காவாக திகழ்கிறது. அதை கெடுக்கிறதுக்கு தானே அவன் திருப்பரங்குன்றத்துக்கு போனா, அதை கெடுக்கிறதுக்கு தானே ஊர் ஊரா போறான். எல்லா ஊர்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா எப்படி மணிப்பூர்ல தேவாலயத்தை உடைக்கிறார்களோ, எப்படி பழங்குடியின மக்களுடைய பெண்களை நிர்வாணப்படுத்தி வன்புணர்வு செய்கிறார்களோ, தீ வைக்கிறார்களோ, கலவரம் செய்கிறார்களோ, அதே மாதிரி எங்கெல்லாம் கலவரம் நிகழ்கிறதோ அங்கெல்லாம் பாஜக வாழ்கிறது. ஹச்ராஜா அவர்கள் ஏற்கனவே பாஜக தரப்புல மும்மொழி கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு நிபந்தனை வச்சுட்டு இருக்கும் பொழுது இப்போ சின்ன குழந்தைங்க கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்குறது, பிஸ்கெட் கொடுத்து கையெழுத்து வாங்குறாங்கன்றது பெரிய பேசும் பொருளாக மாறிச்சு. அடுத்ததாக ஹச்ராஜா அவர்கள் ஒரு ஊராட்சி ஒன்றியத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்தையும் ஒன்னா கூட்டிட்டு உங்களுக்கு என்ன வேணும், ஹிந்தி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி குழந்தைகள் சொல்றாங்க. ஸோ இப்போ குழந்தைகளே ஹிந்தி வேணும்னு சொல்றாங்க. அப்போ ஹிந்தி கொண்டு வர வேண்டியதானே அப்படின்றதுக்கு அந்த ஒரு காணொலியை காட்டுறாங்க. மோடி அவர்கள் கிட்ட நான் பேசுவேன் டைரக்டா, நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா சொல்லிடுவேன்றா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காணொலியை பத்தி உங்களுடைய புரிதல் என்ன? இதை எப்படி புரிஞ்சுக்க? ரயில் பயணங்கள்ல நம்ம போகிற போது அந்நியர்கள் தரக்கூடிய குளிர்பானங்களையோ தின்பண்டங்களையோ வாங்கி நீங்கள் சாப்பிடாதீங்க, அதில் ஏதாவது மயக்க மருந்து கலந்திருக்கலாம், அவர்கள் திருடர்களாக இருக்கலாம், உங்கள் நகையை பறித்து கொண்டு ஓடிவிடலாம் என்று எச்சரிக்கை செய்வதற்கு ரயில்வே போலீஸார் ஒரு அறிவிப்பு பண்ணுவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தை கடத்தலில் ஈடுபடுறவங்க அப்படிங்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாக்லேட் கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு. அதே மாதிரி என்னன்னா, அரசு பள்ளிக்கூடத்தில் யார் படிப்பா? ரொம்பவும் வறுமைப்பட்ட சாதாரண வீட்டு குழந்தைகள் தான் அரசு பள்ளிக்கூடங்களில் படிப்பாங்க. அங்கே போய் எல்லா குழந்தைகளுக்கும் சாக்லேட் கொடுத்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அது ஹிந்தி வேணும்னு யாருமே, ஹிந்தின்னு ஒரு மொழி இருக்குது அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு இங்கிலீஷே தகராறு, இங்கிலீஷ் படிக்க முடியாமல் தான் ரொம்ப பேர் பட்டப்படிப்பு மேற்படிப்புலாம் படிக்க முடியாதவங்களாம் நம்ம ஊரில் நிறையா பேர் இருக்கான். தாய்மொழியில் மட்டுமே கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா நிறையா பேர் படிச்சிருப்பாங்க. நம்ம தாத்தா பாட்டம் பூட்டம் பூராமே படிச்சிருப்பாங்க. ஆங்கிலம் வராதவனே ரொம்ப பேர் அதிகமான பேர் இருக்கான். இவன் ஹிந்திக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. இப்போ நீங்கள் மலையாளம் கேட்டால் கூட அதில் இருக்கக்கூடிய வார்த்தையும் தமிழ் வார்த்தையும் ஓரளவுக்கு ஒத்து வரும். தெலுங்கு நீங்கள் நம்ம இல்லைன்னு சொன்னால் அவன் ஏதுன்னு பேசணும்னா அவன் லேதும்பான். நம்ம தண்ணினா அவன் கேரளாவில் வெள்ளம்பான். ஓரளவுக்கு மொழி ஒத்து வரும். ஏன்னா திராவிட மொழி குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்ற மொழிகள்ங்கிறதுனால ஓரளவுக்கு ஒத்து வரும். இந்திக்கு நமக்கு ஒன்றுமே கிடையாது. இந்தி மொழி என்பது எப்படிப்பட்ட மொழினா, பிச்சைக்காரன் தன்னுடைய கையில் வைத்திருக்க பாத்திரத்தில் எல்லா வீட்டு சோறு இருக்கிறது மாதிரி எல்லா மொழிகளையும் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு போலியான ஒரு மொழி அது. அதனால் அந்த மொழியை தேவைப்படுறவன் படிச்சுக்கிறட்டும். நான் என்ன சொன்னேன், எச் ராஜா மீண்டும் பீகாருக்கு திரும்ப விரும்பினால் அவர் ஹிந்தி படிக்கிறது நியாயம் அவருக்கு இருக்குது. ஏன்னா அவர் ஊர் அது. அவர் பீகார்காரர் தானே, உங்களுக்கு தெரியாதா? அவர் வரலாறு தெரியாதா? அவர் பீகார்காரர் தானே.
ஹரிஹர சர்மா அவர் பேர், ராஜா ஹரிஹர சர்மா தான் அவர் பேர். அவர் அங்கேருந்து பஞ்சம் பிழைக்க வந்தவர். அதனால் வந்து உன்னுடைய ஊருக்கு நீ திரும்பி போகிறதுக்கு உனக்கு ஹிந்தி தேவை இருக்கலாம். ஒருவேளை ஒரு பானிபூரி வைக்கிறதுக்காகவோ அல்லது வேறு வியாபாரம் செய்வதற்காகவோ உங்களுக்கு தேவை இருக்கலாம். ஒரு திடீர்னு வந்து போர் வைப்பாங்க, காலையில் வந்து பானிபூரி வைப்பாங்க, பல பேர் இருக்கிறான். அதனால் அதில் ஒரு ஆளாக வந்து எச் ராஜா இருக்கிறது நமக்கு பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டிலே வந்து மும்மொழி கொள்கை என்கிற பேரில் குழந்தைகளை ஏமாற்றுற வேலை இருக்குல்ல, நீ நான் கொஞ்சம் அறிவு வந்தவனுக்கு கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தவனிடத்துல போய் நீ ஏமாற்ற முடியலை. இப்போ கடைசியாக நீ எங்கே வந்திருக்க? குழந்தைகளை ஏமாத்துக்கிற இடத்துக்கு நீ வந்து சேர்ந்திருக்க. இப்போ பிஸ்கட் கொடுத்து குழந்தைங்க கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க, அது வந்து ஒரு தவறான செயல்னு சொல்லி அந்த கையெழுத்து வாங்கக்கூடிய நபர்கள், அந்த காணொலியில் இருந்த நபர்கள் எல்லாத்தையுமே வந்து கைது செஞ்சிருந்தாங்க. இப்போ ஹச்ராஜா அவர்கள் மீண்டும் குழந்தைகள் எல்லாம் தான் கூப்பிட்டு வந்து இதே ஒரு காணொலியை வெளியிட்டு இருக்காரு. அந்த குழந்தைகள் கிட்ட என்ன வேணும்னு கேட்குறாங்க, அவங்க ஹிந்தி வேணும்ன்றாங்க. இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா, இல்லை இது சரியானதுனா? அவங்க அதாவது அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவர் ஏற்கனவே நாய் வண்டியில் ஏற மாட்டேங்கிறாரு. காவல்துறையினுடைய வாகனத்தை நாய் வண்டின்னு அவர் சொல்றாரு. ஏற்கனவே ஹைகோர்ட்டாவது மெய்யாவது அப்படின்னு கேட்குறாரு. வேற யாராவது இந்த மாதிரி சொல்லிட்டா மன்னிப்பு கேட்டால் விட்டுருவாங்களா அப்படின்னு பார்த்தா விட மாட்டாங்க. அப்போ அவர் எவ்வளவு கேவலமாக வந்து அவர் பேசுறாரு. அப்போ அவர் வந்து இந்த முறை நாய் வண்டியில் ஏற மாட்டேங்கிறாரு. வீட்டு நாயாக இருந்தால் கொஞ்சம் வாங்க, வெறி நாயாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் மாட்டாங்க. அதனால் நான் என்ன சொல்றேன்னா, எச் ராஜா வந்து அந்த வண்டியில் நாய் வண்டியில் ஏற மாட்டேன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது. ஏன் நான் நியாயம் இருக்குன்னு நான் கருதுறேன்னா, அவர் ஒரு மனநோயாளி. மனநோயாளிகளை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படி தான் பண்ணணும். அதில் நல்ல மனநல காப்பகத்தில் கொண்டு போய் எச் ராஜாவை சேர்ப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஆவணம் செய்ய வேண்டும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன். இப்போ மூன்று ஆண்டுகள் வந்து பாஜக தலைமை பொறுப்பு வந்து ஒரு தலைமையில் 3 ஆண்டுகள் தான் இருக்க முடியும் அப்படின்னு நிபந்தனை இருக்கும் பொழுது யாரெல்லாம் மாற்றப்படுவாங்க அந்த பட்டியலில் வந்து ஹச்ராஜா அவர்களும் தலைமை பொறுப்பு வகிக்கிறதுக்கான ஒரு எதுவும் அவர் கொடுத்துருந்தாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அடுத்ததாக பாஜகவுடைய தலைமை பொறுப்பு ஹச்ராஜா வருவாரா? ஏற்கனவே எச் ராஜா எல்லா தலைமை பொறுப்புலையும் இருந்துட்டாரு. அவர் பிடுங்கினதெல்லாம் தேவையில்லாத ஆணின்னு சொல்லி தேசிய தலைமையிலேருந்து அவரை கலட்டி விட்டாங்க. அவர் ஏற்கனவே தேர்தலில் வந்து சிவகங்கை தொகுதியில் போட்டிக்கிறோம்னு சொல்லி, நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிக்கிறோம்னு சொல்லி 10 கோடி ரூபாய் வீடு கட்டிட்டாருன்னு நான் சொல்லலை. பாஜகவுடைய சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் பேட்டி கொடுத்தாங்க. தேர்தலுக்கு கொடுத்த செலவை பூரா அந்த ஆள் வந்து வீடு கட்டிட்டான் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணாங்க. அதனால் அவருக்கு தெரியுது தமிழ்நாட்டில் தாமரை மலராது, தமிழ்நாட்டிலே தாமரை மலராது என்பது எச் ராஜாவுக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, தேர்தலுக்கு செலவு பண்ணோம்னா அந்த காசுலாம் வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால வேற வழியே இல்லை அப்படிங்கிறக்காக அவர் என்ன வீடு கட்டிட்டாரு. அதனால் அவரை பொறுத்தவரை அவர் ஒரு சொந்த வாழ்க்கையில் பகுத்தறிவாளராக தான் இருக்கிறாரு. நமக்கு தான் மதவெறியை ஊட்டுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறார். அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க கிட்ட வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத ஹச்ராஜா அவர்கள்கிட்ட சொல்லுங்க, அவங்க டேரக்டாக மோடிட்ட சொல்லிடுவாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து அப்போ அந்த இடத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் ஹச்ராஜா அவர்களுக்கு தான் பாஜக கட்சியில் வந்து மவுஸ் இருக்கு அப்படின்றத வந்து சிம்பாலிக்காக சொல்றாங்க. அது குழந்தைகள்கிட்ட பேசுறது அப்படிங்கிறது, குழந்தைகளை வந்து ஏமாற்றுவது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அவர் பேசுறாரு. மோடிட்ட அவர் பேசினார்னா அவர் ஏன் கட்சியில் அனாதையாக தெரிகிறாரு? அரசியல் அனாதையாக தானே அவர் இருக்கார். அவருக்கு வந்து கட்சியில் எந்த முக்கியத்துவமும் கிடையாது. மோடிட்ட பேசக்கூடிய இடத்துல அவர் இருந்தார்னா கட்சியில் முக்கியத்துவம் பெற்றவராக இருப்பார். அவர் அண்ணாமலை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தோட்ட அதே நேரத்தில் வந்து அந்த ரிசல்ட் வந்து அதே நேரத்தில் சாயங்காலம் 1000 வாட்ஸ் வந்து 1000 வாலா பட்டாசை வெடிக்க வச்சாரா இல்லையா? ஏன் வெடிக்க வச்சார் அவர் என்ன சொன்னார்? வந்து அண்ணாமலை தோற்று போயிட்டாருன்னு ஃப்ளாஷ் நியூஸ் டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நீ 1000 வாலா பட்டாசை வெடிக்க விட்டா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை 3வது முறையாக மோடி வந்து பிரதமர் ஆகிட்டாருன்னு சொல்லி சமாளித்தார். அந்த அளவுக்கு தான் அவருக்கு இருக்குது. அவருக்கு அரசியலில் எச் ராஜா ஒரு செல்லாக்கஸ். எச் ராஜா அவர்களுடைய நடவடிக்கைகள், அவருடைய தமிழக அரசியலில் அவருடைய பங்களிப்பு, இதை பற்றியெல்லாம் எங்ககிட்ட வந்து பகிர்ந்து எடுத்துக்கிறோம். நன்றி.